ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பசுமாட்டுக்கு ஒரு கறவை மாட்டுக்கான பசுந்தீவனம், சரிங்களா? அது வந்து எத்தனை கிலோ போடணும் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து காலையிலே மாடு பால் கறந்த உடனே வந்து பசுந்தீவனம் போட முடியாது. அப்போ வந்து வைக்கோல் போடலாம். ஒரு 3 கிலோ வந்து 4 கிலோ 3 கிலோ அதிகமாக போடலாம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம மாடு வந்து பண்ணை முறைங்கிறதுனால நம்ம வந்து மாடு கட்டி வச்சு தான் வளர்க்குறோம். அதனால மேய்ச்சலுக்கு போகாது. அப்படிங்கும்போது காலையிலேயே நம்ம பால் கறக்கும் போது ஒரு டைமு பசுந்தீவனம் நம்ம வைக்கோல் போடுறோம் அப்படின்னா அது சாப்பிட்டு உணவுப்படுத்துவோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஒரு 9 மணி டு 10 நம்ம தண்ணி வைக்குவோம் மாட்டுக்கு. தண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு பசுந்தீவனம் போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு ஒரு 30 கிலோ 25 டு 30 கிலோ பசுந்தீவனம் போடுறோம். சரிங்களா? இந்த பசுந்தீவனம் போட்ட பிறகு மாடு சாப்பிட்டு படுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு 5 மணி வரைக்குமே மாட்டுக்கு வந்து ரெஸ்ட்டு. நம்ம மாட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்தாதான் வந்து பால் ஈல்டு அதிகரிக்கும். சரிங்களா? அந்த டைம்ல நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு மாடு அதிகபட்சமா வந்து ஒரு 60 லிட்டர் தண்ணி குடிக்கும். காலையில ஒரு 20, அடுத்த டைம் ஒரு 25, அடுத்து ஒரு 20 டு 25, ஒரு 60ல இருந்து 70 லிட்டர் ஆவரேஜா தண்ணி குடிக்கும். சரிங்களா? அந்த மாடு வந்து நைட்ல நம்ம வந்து மதியம் என்ன செய்யறோம்னா பால் கறந்த உடனே வந்து ஒரு 3 கிலோ வைக்கோல் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு ஃபுல்லாவே வந்து மாடு வந்து ரெஸ்ட்ல இருக்கும் காலையில பால் கறக்கிற வரைக்குமே. அந்த டைம்ல வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மாடு எத்தனை நடை சாணி போட்டிருக்கு, சரிங்களா? சாணி எந்த அளவுக்கு போட்டிருக்கு, காலையில எழுந்திரிச்சதுமே மாட்டினுடைய அறையை வந்து பார்க்கணும். அதுல வந்து ஏதாவது பருவத்துல இருக்கிற மாதிரின்னா பருவம் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வலும்பு அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஏரியாவில் பருவம்னு சொல்லுவாங்க. வலும்பு அடிச்சிருக்கான்னு கவனிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். ரெகுலராகவே அந்த மாட்டை வந்து நம்ம காலையில எழுந்துச்சு மாடு எழுந்திரிக்கிறது முன்னாடி நம்ம எழுந்துச்சு வந்துடணும். சரிங்களா? அப்படி வந்து மாட்டை கவனிக்கணும். கண்டிப்பா வந்து மாட்டு பண்ணையில பசுந்தீவனம் கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்மளுக்கான லாபங்கள் அதிகரிக்கும். ஓகே, பாய்.